வெல்கம் டு ஜிடெக் ஆடியோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மள்கிட்ட இருக்க கன்வெர்ட்டர் அண்ட் எஸ்எம்பிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சார்ஜிங் மாடியூலு. இந்த மாடியூல் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, சிங்கிள் பேட்டரி 3.5 லித்தியம் பேட்டரி இருக்குன்னா சிங்கிள் பேட்டரிக்கு இந்த ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் போர்டு நம்மள்கிட்ட நார்மல் பி டைப்லையும் இருக்குது, சி டைப்லையும் இருக்குது. இந்த இடத்துல பேட்டரி ப்ளஸ் மைனஸ் எல்லாருமே அவங்க நீட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு போர்டுமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு LM2596 பக் போர்டு. இந்த போர்டோட இன்புட்டு அவுட்புட் எல்லாமே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டோட இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வோல்ட் டு 30 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். போர்டோட அவுட்புட் வந்து 1.5 வோல்ட் டு 28 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க ப்ரீசெட் மூலிமா நீங்கள் வந்து வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூஸ்டர் போர்டு. இந்த போர்ட்லேயும் உங்களுக்கு வந்து இன்புட் அவுட்புட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பூஸ்டர் போர்டுக்கும் பக் போர்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறதுனா, 6009 வந்து பூஸ்டர் போர்டு, LM2596 வந்து பக் போர்டு. இந்த போர்டோட இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வோல்ட் டு 30 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அவுட்புட்டு 8 வோல்ட்டிலிருந்து 35 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்கிள் சப்ளை டு டுவல் சப்ளை கன்வெர்ட்டர். இதோட இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.8 வோல்ட்டிலிருந்து 28 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டு உங்களுக்கு +12 வோல்ட்டு, கிரவுண்டு -12 வோல்ட் வந்துடும். இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் டு 28 வோல்ட்னு போட்டிருப்போம். 12 வோல்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -12 வராது. அதனால் 13.8 வோல்ட்டிலிருந்து 28 வோல்ட் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் +12 வோல்ட், கிரவுண்டு -12 வோல்ட் வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட்டு 250 வாட்ஸ் DC டு DC பூஸ்டர் கன்வெர்ட்டர். இந்த போர்டில் நீங்கள் இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒயர் இது கூட வந்துடும். இந்த போர்டை நீங்கள் வந்து லைட்டு அண்டு கிளாஸ் D ஆம்ப்ளிஃபையர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.5 டு 45 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டு உங்களுக்கு வந்து 10 வோல்ட்டிலிருந்து 50 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ப்ரீசெட் மூலிமா நீங்கள் வந்து வோல்டேஜ் ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 150 வாட்ஸ் பூஸ்டர் கன்வெர்ட்டர். இதோட இன்புட் அவுட்புட் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருங்க காட்டுறேன். இன்புட் அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களே. இதோட ஆம்பியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இன்புட் வோல்டேஜ் 10 வோல்ட்லேருந்து 32 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து உங்களுக்கு 12 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்கும் வரும். இதே வந்து 2 பிராண்டில் நம்மள்ட்ட அவைலபிளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 300 வாட்ஸ் பக் போர்டு. இந்த போர்டோட ஆம்பியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 ஆம்பியர் வரைக்கும் வரும். இதோட இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வோல்ட் டு 40 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டு 1.5 வோல்ட் டு 35 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதோட இன்புட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்புட் அவுட்புட் எல்லாமே இங்கே இருக்க ப்ரீசெட் மூலயமா நீங்கள் வந்து வோல்டேஜ் ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 400 வாட்ஸ் பூஸ்டர் போர்டு. இந்த போர்டோட இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு தனித்தனியாக கனெக்டர் கொடுத்துருவாங்க. இருங்க காட்டுறேன். இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. உங்களுக்கு இன்புட்டில் ஒரு ஃபியூஸுமே கொடுத்துருவாங்க. இந்த போர்டோட மேக்ஸிமம் ஆம்பியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதோட வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து 8.5 டு 50 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டு 10 வோல்ட் டு 60 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு AC டு DC கன்வெர்ட்டர். இது வந்து நம்ம ஜிடெக் ப்ராடக்ட்டு. இந்த இடத்துல வந்து 12012 நீங்கள் AC வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து +12 வோல்ட்டு, கிரவுண்டு -12 வோல்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்வெர்ட்டரோட அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் பக்கத்தில் இருக்க ZNR டயோட வந்து நீங்கள் மாற்றுறது மூலிமா நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 12 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து 9 வோல்ட் ZNR டயோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் 9 வோல்ட் வரும். 5 வோல்ட் 6 வோல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் அந்த வோல்டேஜ் வரும். நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் டு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர். இதோட இன்புட்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லாம் 24 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் 10 ஆம்பியர் வரைக்கும் வரும் மேக்ஸிமம். இதோட ஒயர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஹெவியான ஒயராகவே கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ் அவுட்புட் வரும் இந்த பக் கன்வெர்ட்டர். உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டு ஹேங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வச்சு மாட்டுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காரு பஸ் ஆம்புக்கெலாம் யூஸ் பண்ணுற கன்வெர்ட்ரு.
இந்த கன்வெர்ட்டர் வந்து நம்ம ஜிடெக் ப்ராடக்ட்டு. இந்த கன்வெர்ட்டர் வந்து 12 to 24 வோல்ட் அவுட்புட்டு. 12 வோல்ட் பேட்டரி மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் டுவெல் சப்ளை 24/0/24 டியூவல் சப்ளை வந்துடும். அண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறத விட நம்மளில் வந்து காயில் டேர்னிங்ஸ் வந்து அதிகமாக சுற்றி இருப்போம். உங்களுக்கு வந்து ஆம்பியர் வந்து 15 ஆம்பியர் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி காம்பனன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் லைனுக்காக. இந்த இது நீங்கள் வந்து ஸ்விட்சில் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜம்பர் போட்டுக்கலாம். கன்வெர்ட்டர் நம்மள்ட்ட மொத்தம் 8 வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. இது வந்து 12 to 24, இது வந்து 12 to 32, இது வந்து 12 to 45. நெக்ஸ்ட்டு 24 வோல்ட் கன்வெர்ட்ரு. இந்த கன்வெர்ட்டரை நீங்கள் வந்து பஸ்ஸு லாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்ரி மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே சேம் தான். சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாமே வந்து சேம் தான். உங்களுக்கு காயில் அண்டு வோல்டேஜ் மட்டும்தான் மாறும். அண்ட் இந்த இதில் யூஸ் பண்ணிக்க எல்லா காயிலுமே வந்து ஹை குவாலிட்டி காயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டேர்ன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக தான் சுற்றி இருப்போம், ஹெவியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 24 to 32, 24 to 45. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிடெக்கோட 12 to 24 கன்வெர்ட்டர் தான். ஆனால் இது வந்து எஸ்எம்டி காம்பனன்ஸ் யூஸ் பண்ணது. இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி காம்பனன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கிரவுண்டு, இங்கே 12 வோல்ட்டு, இங்கே ரிமோட் வோல்டேஜ் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்துடும். அண்ட் இந்த எஸ்எம்டி மாடல் நம்மள்ட்ட 12 to 24, 12 to 32, 12 to 45 3 மாடல் அவைலபிளில் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபியூஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருப்போம். இதுலேயே நீங்கள் ஃபியூஸ் போட்டுக்கிறதுனால வெளியில் எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் வைக்க வேண்டியதில்லை. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு காயில் அண்ட் வோல்டேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். போர்டு எல்லாமே வந்து சேம் தான். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டி ஆம்புக்கெலாம் யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ்ஸு. ஃபஸ்ட்டு இது 200 வாட்ஸு, 24 வோல்ட் அண்ட் 12 வோல்ட் 2 டேப்பிங் அவைலபிளில் இருக்குது. 24 வோல்ட் வந்து 7.8 ஆம்பியர், 12 வோல்ட் வந்து 1 ஆம்பியர். இந்த இடத்துல வர்றது தான் 24 வோல்ட்டு. இது வந்து ஃபிக்ஸ்டு. நீங்கள் 12 வோல்ட் மட்டும் வந்து இந்த ப்ரீசெட் மூலிமா வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கிளாஸ் டி ஆம்புக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை லைட் லோடு அந்த மாதிரி எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 300 வாட்ஸு. இதுவும் அதே மாதிரி தான் 24 வோல்ட் அண்ட் 12 வோல்ட் 2 டேப்பிங்குமே அவைலபிளில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏசி இன்புட் கொடுக்கணும். இந்த பக்கம் வந்து டிசி அவுட்புட் வரும். இதில் 24 வோல்ட் வரும். இந்த கனெக்டரில் 12 வோல்ட் வரும். பக்கத்தில் இருக்க ப்ரீசெட் மூலிமா நீங்கள் வந்து வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 24 வோல்ட் வந்து ஃபிக்ஸ்டு, 12 வோல்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 180 வாட்ஸ் 30 வோல்ட் எஸ்எம்பிஎஸ். இதோட ஆம்பியர்னு பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர் வரும். இந்த இடத்துல ஏசி இன்புட் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு 200 வாட்ஸ். இது வந்து 2 டேப்பிங் வரும். 36 வோல்ட் 5.22 ஆம்பியர், 12 வோல்ட் 1 ஆம்பியர் வரும். இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து 36 வோல்ட் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக வரும். 12 வோல்ட் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா இந்த 4 எஸ்எம்பிஎஸ்மே வந்து நீங்கள் லைட் லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் டி ஆம்பு அந்த மாதிரி எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து ஏர் வென்டிலேஷனுக்காக மேலே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற மாடல்லையும் அதே மாதிரி தான். 1-2 மாடலில் மட்டும் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். நெக்ஸ்ட்டு இதுவும் 12 வோல்ட் 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் தான். இது வந்து இன்டோர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து ஏசி இன்புட்டு, டிசி அவுட்புட் எல்லாமே வந்து நீட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் 20 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். நெக்ஸ்ட்டு 24 to 12 வோல்ட் கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டர் எங்கே யூஸ் பண்ணலான்னா 12 வோல்ட் ஆம்ப்ளிஃபையரு அல்லது வந்து பஸ்ஸு லாரிலாம் வந்து 24 வோல்ட் நீங்கள் 12 வோல்ட் லைட் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து 24 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, இந்த பிளாக் வந்து மைனஸு. ரெட் கலர் வந்து உங்களுக்கு வந்து சாவி இக்னிஷன் லைன்லேருந்து ரிமோட் வோல்டேஜ் கொடுக்கணும். உங்களுக்கு இங்கே அவுட்புட்டில் வந்து எல்லோ கலர் ப்ளஸ் 12 வோல்ட்டு, பிளாக் மைனஸு, ரெட்டு வந்து இக்னிஷனு. உங்களுக்கு 5 ஆம்பியர் வரைக்கும் இது மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் 10 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். நெக்ஸ்ட்டு
12 வோல்ட் 10 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க சுவிட்ச் மூலிமா, உள்ளே இருக்க சுவிட்ச் மூலிமா நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்து மாற்றிக்கலாம். 110 வோல்ட் இல்லைனா 220 வோல்ட் வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 24 வோல்ட் 10 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உள்ள சுவிட்ச் மூலிமா நீங்கள் வந்து இன்புட் வோல்டேஜ் மாற்றிக்கலாம். வென்டிலேஷனுக்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் 20 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து சுவிட்ச் எல்லாமே வந்து மாற்றிக்கலாம். வென்டிலேஷனுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீரியல் செட்டுக்கு யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ். இது வந்து நீங்கள் இப்படி வால்லேயே ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட கனெக்ஷன் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்களே லைன் இன்னு வோல்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்தா கன்வெர்ட்டர் அண்ட் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.